சிநேகன், நீங்க பதட்டப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க. பாக்கியா, என் ரூமுக்கு போய் பைபிள் எடுத்துக்கிட்டு என் கூட வா. வாங்க ஃபாதர். வாங்க ஃபாதர். சாத்தா இருக்கு, அதுவும் வெறி பிடிச்ச ஆத்மா. இப்போ என்ன பண்றது ஃபாதர்? கழுதை கர்த்தனின் தூதுவனை கண்டு சுவரோரமாய் ஒதுங்கி பிலோமினாவின் ஆளை சுவரோடு நெருக்குகிறது. திரும்பவும் அதை அழித்தான். அப்பொழுது கர்த்தனுடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் பக்கமாக வழியில் நிற்கின்ற கோபம் உண்டு. நீ வந்து என்னோடு நீ என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்தை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. இன்னும் 3 நாள் அமாவாசை அன்னைக்கு இந்த குடும்பத்தை அழைச்சிருவேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்கிருந்து கோவா போய் அங்கிருந்து கடலுக்குள்ள 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்க கேத்தலிக் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கும். அந்த தீவுல அந்தோனியார் சர்ச் ஒன்று இருக்கும். அந்த சர்ச்சில் இயேசுநாதர் சிலுவை ஒன்று இருக்கும். அந்த சிலுவை சாத்தானை அழிக்க உருவாக்கப்பட்டது. அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு வந்தாதான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரிங்க ஃபாதர், இன்னைக்கே நான் கோவா கிளம்பிடுறேன். சிநேகன், நீ நினைக்கிற மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தீவுக்கு போறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த தீவுல இருந்து ஆலயத்துக்கு போறது 5 கிலோமீட்டர். வழி நெடுகளும் நிறைய தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்கல்களை எல்லாம் தாண்டி போனாதான் நீ அந்த சிலுவையவே எடுக்க முடியும். என்ன பாக்குறீங்க? அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு வந்தாதான் உங்க குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். நீங்க கொண்டு வர சிலுவையில இருந்துதான் ஒரு கத்தியை உருவாக்க முடியும். அந்த கத்தியால தான் அந்த சாத்தானை அழிக்க முடியும். சிநேகன், நீங்க அந்த தீவுக்கு போறதுக்கு கோவாவில் உள்ள எனது நண்பர் மிஸ்டர் ஸ்டீவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். பயந்து அடங்க நடப்பது மாயமா வாழ்க்கையோட சாபந்தான வருவது பறக்குமே நடந்ததெல்லாம் நியாயம்தான உருட்டி உருட்டி கண்ணு முருட்டி விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி நெருங்க நெருங்க மனசு நடுங்க வருவதென்ன புழுதி கிளப்பி நாடி நரம்பு பயந்து அடங்க. ஓகே சார், இதுக்கப்புறம் நடக்குதடா ஏது போல வெடிக்குதடா மரணம் கிட்ட பெருக்குதடா மிரட்டுதடா பாதை இங்கு தொலைக்குதடா படபடப்பு பெருகுதடா பயங்கள் நெஞ்சம் நெருங்குதடா அகற்றுதடா விடுதலை என இருக்கு வயது சிகழ்
துரத்தி நெருங்க நெருங்க மனசு நடுங்க பருவதென்ன புழுதி கிளப்பி நாடி நரம்பு பயந்து அடங்க பாக்குதடா கூறு போட்டு கொல்லுதடா கூட்டி கழிச்சு உன் கதைய முடிக்குமாடா ஆடு கும்மி ஆட்டமாடா ஆடி பார்க்க தோணுமாடா ஆவியோட சேட்டை இப்ப தெரியுமாடா நர நரபன கடிக்க கடிக்க தட தடபன ஜொலிக்க ஜொலிக்க படபடபன அடிக்க அடிக்க என்ன செய்வது நர நரபன கடிக்க கடிக்க தட தடபன ஜொலிக்க ஜொலிக்க படபடபன அடிக்க அடிக்க என்ன செய்வது உருட்டி உருட்டி கண்ணு உருட்டி விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி நெருங்க நெருங்க மனசு நடுங்க பருவதென்ன புழுதி கிளப்பி நாடி நரம்பு பயந்து அடங்க ஸ்நேகன், நாம என்னதான் சிலுவையிலிருந்து கத்திய ரெடி பண்ணாலும் சாம்பவிங்கிறது ஒரு கொடூரமான ஆத்மா. அதனால அந்த தீய சக்தியை அழிக்கணும்னா உலகத்தில் உள்ள எல்லா நல்ல சக்திகளும் ஒன்னா சேர்ந்தாதான் அது முடியும். ஸ்நேகன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டையும் ஜாதி மதம் பார்க்காம அவங்க கடவுள்கிட்ட உங்க குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத.
அடிங்க இடி பெரிய மாதிரி பேசிட்டு இருக்க. வேண்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுற விட்டுருங்க. என்னோட பண்ணாத விட்டு. ஸ்நேகன் அழிச்சிடுங்க, யோசிக்காதீங்க. அது வெறுப்பிடிச்ச சாத்தான், அதை அழிச்சிடுங்க. அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு முன்னாடி ஸ்நேகனோட குடும்பம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் உதவியோட அவங்க ஒரு ரசாயனத்தை தன்னோட உடம்புல அப்ளை பண்ணாங்க. அது மூலியமா அவங்க அந்த குண்டுவெடிப்புல இருந்து உயிர் பிடிச்சிருக்காங்க. கண்களின் ராணுவம் கடத்தது என்னையும் இது ஒரு பரவசமாகும். இடைவெளி குறைகையில் இரு உயிர் தொடுகையில் ஈருடல் அடைப்பினமாகும். என் உள்ளே வந்து என்னை நீ கவிதையாய் மாற்றி போனாயே. கண்களை மூடிக்கொண்டாலும் கனவிலே வந்து கொன்றாயே. கண்களின் ராணுவம் கடத்தது என்னையும் இது ஒரு பரவசமாகும். இடைவெளி குறைகையில் இரு உயிர் தொடுகையில் ஈருடல் அடைப்பினமாகும். உன்னை பார்க்கையில் படபடபடவெனதான் நெஞ்சு குழியோ துடிக்கும். ஒத்த நொடியில் சரசர சரவெனதான் தொட்டு அணைக்க பிடிக்கும். புத்தி வச்ச